அண்மையில ஒரு கட்டுரை படிச்சேன். வீடுகளுடைய அமைப்பு எப்படி இருக்கும்னு. அந்தந்த பகுதியினுடைய தட்ப வெப்பநிலைக்கு தகுந்த மாதிரி தான் அந்த வீடு அமைப்பு இருக்குமா. நிறைய படங்களோட அழகா போட்டிருந்தாங்க. நிறைய மழை பெய்யற ஊரா இருந்தா இப்படி வீடு இருக்கணும், காத்தடிக்கிற ஊரா இருந்தா எப்படி இருக்கணும், இப்படிலாம் விதவிதமா போட்டிருந்தாங்க வீடு. இப்போ இது போலதான் நம்ம வீடு அமைச்சிருப்பாங்க இல்லையா. நம்ம ஏன் எல்லாத்தையும் மாத்திட்டோம், நிறைய மாத்திட்டோமே. இப்ப அந்த மாத்தினதுல அடிபட்டு போனது முக்கியம் என்ன தெரியுமா? திண்ணை. என்ன அழகான இடம் தெரியுமா திண்ணைங்கிறது. ஒரு மல்டி பர்பஸ் ஹால் ரொம்ப சுவாரஸ்யமான இடமா இருக்கும். ஒரு நாள் முழுவதும் திண்ணையை பார்த்தாலும் நமக்கு திண்ணை எவ்வளவு சுவாரஸ்யம்னு. காலையில எழுந்து பார்த்தா பளிச்சுன்னு அதை பெருக்கி தொடச்சு வச்சிருப்பாங்க. இந்த குழந்தைங்களாம் கையில புத்தகத்தை எடுத்துட்டு அங்க போய் உட்காந்து கால் கால் கத்தி படிப்பாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தாக்க இந்த காய்கறி கூடை எடுத்துட்டு வரவங்க எல்லாம் வருவாங்க. இந்த காய்கறி கூடைக்காரி கொண்டு வந்து ஏதாவது ஒரு திண்ணையில இறக்க எல்லாருமா கூடி நின்று அதை வியாபாரம் பண்ணி வாங்குவாங்க. அப்புறம் பார்த்தா செய்தித்தாள் ஏதோ ஒரு திண்ணையில தான் இருக்கும். எல்லாரும் கூடி நின்று எல்லா ஆண்கள்லாம் கூடி நின்று செய்தித்தாள் படிச்சு அந்த செய்திகளை பரமாறி பேசிட்டு இருப்பாங்க. மத்தியான வேளையில பார்த்தா ரொம்ப அதுவும் ரொம்ப சுவாரஸ்யமா தான் இருக்கும். பெரியவங்க படிச்ச பெரியவங்க எல்லாம் இருந்தாங்கன்னா உட்காந்து காளிதாசனையோ கம்பனையோ அலசிட்டு இருப்பாங்க. ரொம்ப பெரியவங்க இருக்கிற வீடுகளில் திண்ணையில அவங்க பாசுரம்னு சொல்லிட்டு ஏதாவது பண்ணிட்டு இருப்பாங்க. திண்ணையில அது அநேகமா தீபபிரபந்தம் ஒலிச்சிட்டு இருக்கும் ஏதாவது திண்ணையிலேருந்து. மத்தியான வேளையில வருஷாந்த சாமான் வாங்குறது, இந்த வருஷாந்த பருப்பு வாங்குவாங்க. ஒரு திண்ணையில கொட்டி அளந்து வாங்குவாங்க. அதை போல என்ன எல்லா புடவைக்காரங்கள்லேருந்து பாத்திரக்காரங்கள்ல எல்லாரும் யாரானு வந்துட்டு இருப்பாங்க திண்ணைக்கு. அநேகமா வியாபார இடமா தான் இருக்கும் மத்திய நேரங்கள்ல. இவங்கெல்லாம் சொல்லுவாங்க இந்த மத்தியான நேரத்துல பொம்பளைங்களாம் உட்காந்து ஒம்படிக்கிற இடம்பாங்க. இவங்க மட்டும் என்ன சீட்டாடுற இடம் அது தானே மத்தியான நேரத்துல. சாயங்கால வேளையில இன்னும் சுவாரஸ்யமா இருக்கும். குழந்தைங்கள்லாம் பெண் குழந்தைங்களாம் அநேகமா உட்காந்து பல்லாங்குழி ஆடிட்டு தாயக்கட்டு ஆடிட்டு இருப்பாங்க. மத்தியான நேரம்ல பெரியவங்களும் அதை செய்யற வழக்கம் உண்டு. தாயக்கட்டாடி சில திண்ணையில பார்த்தா அந்த தாயக்கட்டத்துக்கான அந்த மரம்பு எல்லாமே போட்டு வச்சிருக்கும். அங்க பெரியவங்களும் தாயக்கட்டை விளையாடுவாங்க. சாயங்காலம் பார்த்தா அந்த பொன் குழந்தைங்களாம் உட்காந்து தாயக்கட்டை விளையாடிட்டு இருக்கும். பெரிய திண்ணையில ஸ்லோக வகுப்பு நடக்கும். சாயரட்சையில அந்த அகல் விளக்கு ஏற்றி வச்சிருக்க அந்த திண்ணையோட அழகே அழகுதான் அங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த சுவாமி ஊர்வலம் வரும் இல்லையா. வரும்பொழுது வேத ஓதுறவங்க திவ்ய பிரபந்தம் ஓதுறவங்க தேவாரம் ஓதுறவங்க சுவாமி பின்னாடி தகுந்த மாதிரி சுவாமிக்கு தகுந்த மாதிரி வருவாங்க. எல்லாமே அவங்க ரொம்ப நேரம் நடந்து வராங்க இல்லையா. அப்படியே ஒரு திண்ணையில அப்படி கொஞ்ச நேரம் அப்படியே உட்காந்துப்பாங்க. நம்மளே சிஸ்டம் அவங்களை கூப்பிடுவோம் திண்ணையில உட்காந்துப்பாங்கன்னு சொல்லி இங்க உட்காந்து கொஞ்ச நேரம் அவங்க ஓதிட்டோ பாடிட்டோ அப்புறம் அந்த ஊர்வலத்தை கலந்துப்பாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கும். குத்தி விளக்கு ஏற்றி வச்சு அந்த மாதிரி வேதம் ஓதுறதோ அல்லது திவ்ய பிரபந்தம் சேவிக்கிறதோ தேவாரம் ஓதுறதோ அந்த திண்ணையில செய்யும்போது ரொம்ப அழகா தான் இருக்கும். நம்ம திண்ணைக்கே ஒரு சாநித்தியம் வந்த மாதிரி இருக்கும். ஆமா, அதே போலதான் அந்த வீட்டுல ஏதாவது விசேஷம் நடந்ததுன்னா ஆசீர்வாதம் நடக்கும். அது திண்ணையில தான் நடக்கும். உங்களுக்கு வெத்தப்பா கொடுக்கறதுலாம் திண்ணையில வச்சுதான் கொடுக்குறாங்க. விசேஷம்னா திண்ணையில ஒரு ஜமக்காலத்தை விரிச்சு அதுல உட்காந்து அங்கேதான் வெத்தலை பாக்கெல்லாம் கொடுக்குற வழக்கம். அங்க கொஞ்ச நேரம் ஆச்சுன்னாக்க ஒரு தெருவில் இருக்கிற அந்த ஆண்கள்லாம் உட்காந்துட்டு ஹார்மலஸா அரசியல் பேசிட்டு இருப்பாங்க. ஆனா தின்னோட முக்கியமான பகுதி என்னன்னு எங்க அப்பா சொல்லி கொடுத்திருக்காரு. என்ன தெரியுமா? திண்ணை ஒரு வீட்டினுடைய மொத்த பரப்பும் வீட்டு சொந்தக்காரங்களுக்கு சொந்தம் நினைக்க கூடாது. 1/6 பங்கு அது மற்றவங்களுக்கும் பழக்கத்துக்கானது, மற்றவங்க புழக்கறதுக்கும் இடம் கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. அதனாலதான் அந்த திண்ணையாம். வீட்டு மொத்த நிலப்பரப்புல 1/6 பங்கு திண்ணை இருக்குமா. அந்த திண்ணையில நம்மளுடைய இத்தனை காரியத்துக்காக மட்டும் திண்ணை இல்லையா. அந்த திண்ணையில நானும் பார்த்திருக்கேன். அந்த வழிபோக்கங்கள்லாம் உட்கார்ந்து இருப்பாங்க அல்லது படுத்திருப்பாங்க. அந்த ஆடு மாடு அப்படியே வெயில் தாங்காம அப்படியே ஒரு பக்கமா சாஞ்சி அது பாட்டு அசை போட்டுட்டு படுத்துட்டு இருக்கும். அவங்களெல்லாம் விரட்டக்கூடாதான். ஏன்னா அது அவங்களுக்கும் சொந்தமானதுதான். இப்ப நமக்கு ரொம்ப சந்தேகம், நம்மளே ஒரு பரஸ்பர சந்தேகத்துல தான் வாடுறோம். ஆனா திண்ணையில யாரும் எட்டி பார்த்தவரை யாருப்பான்னு கத்துறோம். திண்ணனே கிடையாது, இப்ப எல்லாத்தையும் அடைச்சிட்டோம். இருந்தாலும் அப்படி தப்பித்து முன்னாடி கொஞ்சம் இடத்து கூட நின்னா கூட யாருன்னு சொல்லி. ஆனா மாடு மாடலையோ அல்லது அங்க போற அந்த வழிபோக்குவரத்துலயோ விரட்டக்கூடாது. அவங்களுக்கும் சொந்தமான இடம் அது. இன்னொரு சுவாரஸ்யம் இருக்கும். அந்த கோடை காலத்துல என்ன பண்ணுவாங்க, மூலையில கொஞ்சம் மண்ணை குமிச்சு
அது மேல ஒரு பானை வச்சு தண்ணி வச்சு டம்ளர் வச்சிருப்பாங்க. யார் வேணா போறவங்க தாகமா இருந்தா தண்ணி குடிச்சிட்டு போகலாம். அந்த எருமாடு இருக்க வீட்டுல என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த காலையில வெண்ணெய் எடுத்தப்ப என்ன பண்றது, அதை கொண்டு வந்து அங்கே திண்ணையில கொண்டு வந்து அந்த மோரை வச்சிருவாங்க. யார் வேணா குடிச்சிட்டு போகலாங்கிற மாதிரி வச்சிருப்பாங்க. இப்படி எல்லாத்துக்குமான இடமா அந்த திண்ணை இருக்கும். அதுல வந்து ஒரு ஒரு ஒன்று உண்டு, மாப்பிள்ளை திண்டுன்னு ஒன்று இருக்கும். அதில் ஓரமா இருக்கும், ஒரு சரிவா இருக்கும் ஒரு பக்கம். அது தலகாணி ஆட்டம்னு வச்சுக்கோங்களேன். அதில் சாஞ்சிட்டு பொம்மநாட்டில இங்கே போகிற வழக்கம் கிடையாது. ஆண்கள் தான் அதில் சாஞ்சிட்டு உட்காந்துட்டு தூங்கிட்டு இருப்பாங்க. ராத்திரி வேலை கூட தூங்குவாங்க அதில். அந்த மாதிரி இடமா அது இருக்கும். நமக்கெல்லாம் வந்து ஒரு நாவல் படிக்கிறதுலாம் சாஞ்சிட்டு படிக்கிற ரொம்ப ரொம்ப சௌரியமா இருக்கும். அந்த இடம் ரொம்ப அழகா இருக்கும். அந்த மாப்பிள்ளை திண்டுங்கிறதே இப்போ தெரியாதையா இருக்கும். இந்த பையங்கள்லாம் கொஞ்சம் வளர்ந்த பசங்கள்லாம் வந்து வீட்டில் தூங்காதுங்க. பாயை இடுக்கிக்கிட்டு திண்ணைக்கு போயிடும். 2-3 பசங்களாம் சேர்ந்து ஒரு பெரிய திண்ணைக்கு போயிடுங்க. இல்லாட்டா அவங்க வீட்டு திண்ணையிலும் இருக்கும். அப்போ அது வந்து ஒரு பெட்ரூம் ஆயிடும் ராத்திரி வேளையில. இப்படி எல்லாமா அந்த திண்ணை இருந்தது. ரொம்ப அழகா இருக்கும் அந்த திண்ணையினுடைய பல்வேறு நிகழ்வுகள். அதுல வந்து எல்லாத்தையும் சொல்ல முடியாது, அப்படி ஒரு நிகழ்வுகள் அங்கே நடக்கும். ஆனா இப்ப நமக்கு தான் எல்லாத்துக்குமே சந்தேகமாச்சே, நம்ம பாதுகாப்பு வேணுமே, அதை கொண்டு போய் நம்ம வந்து அடைச்சிட்டோம். எத்தனை இந்த இடத்துக்கு குருவி வந்தோக்கும், அதுக்கும் காக்கா வந்தோக்கும், அதுக்கும் எல்லாத்தையும் விட ரொம்ப அழகு வந்து அணில் குறுக்கி நடிக்கும் ஓடிட்டு இருக்கோம். அங்க எல்லா சந்தோஷத்தையும் எல்லா தர்ம சிந்தனையும் ஒரு மூலையில கட்டி வச்சுட்டு திண்ணையெல்லாம் அடைச்சிட்டோம். இன்னைக்கு ரொம்ப வருத்தமான விஷயம், திண்ணைகள் இல்லாம போனதுதான்.